உலகெங்கிலும் உள்ள ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாரம்பரிய மருத்துவம் என்கின்ற பயன் தரும் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான நேயர்களே, அன்றாடம் ஒரு மருந்து, அன்றாடம் ஒரு மூலிகை என்று இங்கே பார்த்து பயன்பட்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் ஏற்கனவே பார்த்தது போல தலைமுடி பிரச்சனை இன்றைக்கு சமுதாய பிரச்சனையாக இது உருவெடுத்து ஒரு பூதாகரமான ஒரு நிலையை பெற்று இருக்கின்றது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்றைய நவ நாகரிகத்திலே, இந்த நாகரிகத்தினாலே ஒரு பொல்யூஷன் என்று சொல்லுவார்கள், சுற்றுப்புற சூழ்நிலையிலே ஏற்படுகின்ற குறைபாடுகள், நம்மை சுற்றி இன்றைக்கு இருக்கின்ற மின்சார கருவிகளினுடைய கதிர்வீச்சுக்கள், நாம் இன்று உபயோகப்படுத்துகின்ற அத்துணை மின்சார கருவிகளிலிருந்து வருகின்ற கதிர்வீச்சுக்களும் நம் உடலை பாதிக்கக்கூடியதாக அமைகின்றது. நம் உடலுக்குள்ளே இறைவன் மென்மையான மின்சார ஒரு இயக்கத்தை உண்டுபடுத்தி இருக்கின்றான். மூளைக்கு மின்சாரம் தேவை, நரம்புகளுக்கு மின்சாரம் தேவை, நாம் சொல்லுகின்ற சொல்லுக்கு மின்சாரம் தேவை. இவை அத்தனையுமே இறைவன் கொடுத்த மின்சாரத்தால் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த உடல், 5 பூதங்களையும் இந்த மின்சாரம் பயன்படுத்தி அங்கே செயல்படுத்தி வருகின்றது என்பதை அனைவரும் அறிந்தோமில்லை. வெளியே இருந்து வருகின்ற மின் கதிர்கள் உள்ளே இருந்து செயல்படுகின்ற மின் கதிர்களோடு ஒரு எதிர் விளைவை உண்டு பண்ணக்கூடிய நிலைதான் இன்று ஏற்பட்டு வருகிறது. இந்த வகையிலே தான் இன்றைக்கு இதய கோளாறுகள், இன்றைக்கு சிறுநீரக கோளாறுகள், அதோடு கூட உடல் உறுப்புகளிலே குறைபாடுகள், குழந்தை பேரின்மை, விந்துக்களிலே குறைபாடுகள், இப்படி பல குறைபாடுகளை மனித உடலுக்குள்ளே நாமே விளைவித்து கொண்டு வருகின்றோம். இதுதான் நாகரிகத்தினாலே நாம் அடைந்த பயனே தவிர, நாம் ஏதோ மனித மூளையை கொண்டு வளர்ந்து விட்டோம் என்று சொல்லுவது அத்துணையும் மாயை. இங்கே எதெல்லாம் உண்மை என்று நாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பொய்யாகத்தான் இருக்கும் என்பது ஒரு தத்துவம். நாம் அப்படி உண்மை என்று நினைத்து கொள்வது நம்முடைய வளர்ச்சியைத்தான். ஏற்கனவே வளர்ந்தவர்கள் நமக்கு சொன்னதை நாம் மறந்து விட்டோம். அந்த வகையிலே இந்த பாரம்பரிய மருத்துவம் நாம் மறந்துவிட்ட மருத்துவம் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நாம் மறந்துவிட்ட மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் மீண்டும் நினைவு கூறி பார்க்கின்றோம். அதனாலே பயன் பெற்று வருகின்றோம். அதனாலே ஆரோக்கிய வாழ்வை நாம் அடைந்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று தலைமுடி பிரச்சனைக்கு இன்னொரு மருந்தை நாம் இங்கே பார்ப்போம். பொதுவாக பால் என்பது நாம் உடலை வளர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக நமக்கு பசும்பால் என்பது பயன் தருகின்றது. இந்த பசும்பாலிலே பலவிதமான கலப்படங்கள் இருக்கலாம். என்னதான் கலந்தாலும் அந்த பால் தன்னுடைய தன்மையிலே சிறிதளவேனும் அது நமக்கு பயன் தருவதாகத்தான் அமையும். அந்த பாலை உள்ளுக்கு குடிப்பது என்பது உணவாக நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த பாலிலே மருத்துவ குணங்கள் பொதிந்திருக்கிறது. புரோட்டீன்ஸ் என்று சொல்லக்கூடிய அங்கே புரத சத்து அமைந்திருக்கிறது, மாவு சத்து அமைந்திருக்கிறது, விட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அங்கே சத்துப்பொருள்கள் அமைந்திருக்கின்றன. இந்த பாலோடு அதிமதுரம் என்று சொல்லுவார்கள். இங்கே அதிமதுர கட்டையை பார்க்கிறீர்கள், அதனுடைய பொடி துகள்களை பார்க்கிறீர்கள், அதனுடைய சூரணம். அதிமதுரம் என்று சொல்லுகின்ற பொழுது கிளைசைரா கிளாப்ரா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதிமதுரம் அதிகமான இனிப்பை உடையது என்பதினாலே, மதுரத்தன்மை உடையது என்பதினாலே இதற்கு அதிமதுரம் என்று பெயர் வைத்தார்கள். இதை நாம் பல நிகழ்ச்சிகளிலே மருத்துவ குணத்தை பார்த்திருக்கின்றோம். இந்த அதிமதுரம் என்பது ஒரு ஸ்டிமுலண்ட் என்று சொல்லுவார்கள், ஒரு நல்ல ஊக்குவிப்பி என்று சொல்லுவார்கள். ஊக்குவிப்பி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஸ்டிமுலண்ட், எந்த ஒரு உறுப்பானாலும் எந்த ஒரு சுரப்பியானாலும் இது ஊக்குவிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அதிமதுரம் என்பது ஒரு ஸ்டிமுலண்ட் மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி ஃபங்கல் என்று சொல்லுவார்கள். பூஞ்ச காளான்களை ஒழிக்கக்கூடியது. ஆன்டி மைக்ரோபியல் என்று சொல்லுவார்கள். நுண் கிருமிகளை அது போக்கக்கூடியது.
ஆன்டிசெப்டிக் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இது கிருமிகளை துரத்தக்கூடியது, கிருமிகளை விரட்டக்கூடியது, கிருமிகளை அழிக்கக்கூடியது. அந்த மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கின்றது. அதோடு கூட ஒரு கூலண்ட் என்று சொல்லுவார்கள், குளிர்ச்சியை தரக்கூடியது. இரத்த நாளங்களுக்கு இது பலத்தை தரக்கூடியது, இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. இத்துணை மருத்துவ குணங்களையும் பெற்றிருப்பது இந்த அதிமதுரம் என்பது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இது மருந்து என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அதிமதுரம் பால், அதனோடு கூட மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் என்பது மங்களகரமான ஒன்று. நம் வீட்டு வாசற்படியிலே இருந்து நம் அடுக்களை வரையிலே பயன்படுகின்ற ஒரு பொருள் இந்த மஞ்சள் என்பதாகும். மங்களத்துக்கு என்று இது முன் வரிசையிலே நிற்பது. எந்த நிகழ்ச்சியானாலும் மஞ்சளின்றி அங்கே ஒரு நிகழ்ச்சி ஆகாது, மஞ்சளின்றி அங்கே ஒரு பூஜை நடக்காது என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி நம் உணவோடு, நம் இயற்கையோடு, நம் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று மஞ்சள். இந்த மஞ்சளிலே மகத்துவங்கள் நிறைந்து இருக்கின்றது. இது ஒரு மருந்தாகின்றது, இது ஒரு கிருமி நாசினி ஆகின்றது, இது ஒரு ஈரலை பாதுகாக்கக்கூடியதாக அமைகின்றது, இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. இங்கே ஒரு சிறிய செயல்முறை, அதாவது மஞ்சள் தூளை சிறிது எடுத்துக்கொள்ளுங்கள், அதோடு கூட அதிமதுர தூளை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனோடு கூட நன்கு குழம்பு பதத்துக்கு வருகின்ற வகையிலே பாலை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த மூன்று மிக எளிமையானது. அதிமதுரம் மட்டும் நாம் நாட்டு மருந்து கடைகளிலே சென்று வாங்கக்கூடிய ஒன்று, மற்ற இரண்டும் நம்மோடு எப்பொழுதுமே இருப்பது. அந்த வகையிலே இந்த மூன்றையும் இணைத்து இப்படி அதை சேர்த்து நன்றாக உறவாடும்படி, ஒன்றோடு ஒன்று உறவாடும்படி நன்றாக கலக்கி அதை ஒரு பசையாக்கி கொள்ளுங்கள். காலையிலே எழுந்து இந்த பசையை, அதாவது அதிமதுரத்தூள், மஞ்சள் தூள் இரண்டும் சமபங்கு சேர்த்து கொள்ளுங்கள். அதிலே போதிய அளவுக்கு பாலை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த மூன்றையும் சேர்த்து நன்றாக பசையாக்கி அதை காலையிலே தலைக்கு நன்றாக தேய்த்து வைத்திருந்து ஒரு 20 நிமிடங்கள் அல்லது 30 நிமிடங்கள் கழித்து தலைக்கு குளித்தீர்களேயானால் அந்த தலைமுடி என்பது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, தலைமுடி இல்லாதவர்களுக்கு தலைமுடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, தலைமுடி மென்மையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி இது ஒரு ஸ்டிமுலண்ட், ஹேர் ஸ்டிமுலண்ட் என்று சொல்லுவார்கள். முடியை வளர்க்கக்கூடியது, இருக்கின்ற முடியை ஆரோக்கியப்படுத்தக்கூடியது, முடிக்கு கருமை தரக்கூடியது, பொடுகு என்று சொல்லக்கூடிய டேண்ட்ரஃப் அவற்றை போக்கக்கூடியது. அன்பான நேயர்களே, இப்படி இந்த அதிமதுரம், மஞ்சள், பால் இந்த மூன்றையும் இப்படி நன்றாக இணைத்து தலைக்கு தேய்த்து அதை 20 அல்லது 30 நிமிடம் கழித்து குளித்து வந்தீர்களேயானால் இத்துணை மருத்துவ குணங்களுக்கும் உங்களுக்கு தரும் என்று சொல்லி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் வேறு ஒரு மருந்தோடு சந்திப்போம். அன்பான நேயர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியிலே தலைமுடி, அதனுடைய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான விடிவு வருகின்ற வகையிலே சில எண்ணெய்களை பற்றியும் இங்கே பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இங்கு ஒரு எண்ணெய், அதிலே பிரதானமான ஒரு பகுதியை வகிப்பது நெல்லி வற்றல். இந்த நெல்லிக்காய் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ பொருளாக, ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருளாக நமக்கு நம் சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நெல்லிக்கனியிலே நிறைந்த விட்டமின் சி இருக்கின்றது. மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய தாது பொருள்கள் இதிலே, தாது உப்புக்கள் இதிலே அதிக அளவிலே அடங்கி இருக்கின்றது. 100 ஆப்பிள்கள் சாப்பிடுவதற்கு சமமாக ஒரு நெல்லிக்கனியை சொல்லியிருக்கின்றார்கள். அதனாலே இதற்கு ராஜகனி என்று கூட பெயரை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நெல்லிக்காய் என்பது குளிர்ச்சி தருவது மட்டுமல்லாமல் இது ஒரு முடி தைலத்துக்கு மிக உகந்த பொருளாக இங்கே கருதப்படுகின்றது. இந்த நெல்லி கிடைக்காத பொழுது வற்றலை எடுத்துக்கொள்ளுங்கள். நெல்லி வற்றலை பொடியாக்கி வைத்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அதிமதுரம் என்று நாம் சென்ற நிகழ்ச்சியிலே பார்த்தோம்.
இந்த அதிமதுரம் தலைக்கு ஒரு ஸ்டிமுலண்ட் என்பதை நாம் பார்த்தோம். அங்கே மீண்டும் இதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். அதனோடு இங்கே கீழ்க்காய் நெல்லி அதனுடைய பசை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கீழ்க்காய் நெல்லியினுடைய விழுது நாம் எடுத்துக்கொண்டோம். இந்த கீழ்க்காய் நெல்லியும் ஒரு தலைமுடிக்கு கருமையை தரக்கூடியது. தலைமுடிக்கு கருமை தருவது மட்டுமல்லாமல் மென்மை தரக்கூடியது, தலைக்கு குளுமை தரக்கூடியது, கண்களுக்கு குளுமை தரக்கூடியது. இது தலைமுடிக்கு ஒரு மிகுந்த ஒரு மருந்தாக அமைகின்றது. அதனோடு சிறிது மஞ்சள் தூள் சேர்க்கின்ற பொழுது இங்கே இந்த எண்ணெய்க்கு ஒரு முழுமையான மருத்துவ குணத்தை இந்த மஞ்சள் தருகின்றது. ஒரு பூஞ்ச காளான் வராத நிலை, எண்ணெய் கெட்டு போகாத நிலை, அங்கே இந்த மஞ்சள் மட்டுமே ஒரு கிருமி நாசினியாக நமக்கு பயன்படுகின்றது. அந்த வகையிலே இந்த நெல்லி வத்தல், அதிமதுரம், மஞ்சள் தூள், அதனோடு கூட கீழ்க்காய் நெல்லி, சிறிது பால் அதோடு சேர்த்து கொள்ளுங்கள். எண்ணெயோடு இத்துணை பொருள்களையும் சேர்த்து ஒன்றுபட நன்றாக காய்ச்சி அதை வடித்து வைத்து கொண்டு தலைக்கு தடவுகின்ற பொழுது இது ஒரு அருமையான ஹேர் டானிக் என்கின்ற நிலையை நீங்கள் உணர்வீர்கள். இங்கே வானிலையை வைத்து எண்ணெய், ஏதேனும் ஒரு எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். தலைமுடிக்கு என்று உபயோகப்படுத்துகின்ற பொழுது தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இரண்டும் உகந்தது. இதில் ஏதேனும் ஒரு எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே அதிமதுர தூளை சிறிது சேர்த்து கொள்ளுங்கள். நெல்லி வற்றல் தூளை அங்கே சேர்த்து கொள்ளுங்கள். நெல்லி வற்றலோ அதிமதுர கட்டையோ போடுகின்ற பொழுது அங்கே எண்ணெயிலே சரியாக வேகாத ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது எண்ணெய் கெட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே உருவாகும். அப்படி அதிமதுரம், நெல்லி வற்றலுடைய பொடி சேர்த்து கொண்டு கீழ்க்காய் நெல்லி விழுதை அதிலே சேர்த்து கொள்ளுங்கள். அந்த கீழ்க்காய் நெல்லி விழுதை சேர்த்து கொண்டு சிறிது மஞ்சள் பொடியை அதனோடு இணைத்து கொள்ளுங்கள். மஞ்சள் பொடி இணைத்து அதனோடு கூட சிறிது பாலை அதிலே இட்டு கொள்ளுங்கள். இப்படி இந்த பொருள்களை சேர்ப்பதன் மூலம் அந்த எண்ணெய்க்கு வலிவு வருகின்றது. இது ஒரு தலைமுடிக்கு மருந்தாகின்றது. தலைமுடி தைலமாக இங்கே அது அமைகின்றது. இந்த எண்ணெயிலே அதிமதுர பொடி சேர்த்தோம், கீழ்க்காய் நெல்லியினுடைய பொடி சேர்த்தோம், பசையாக சேர்த்தோம். அதிலே நெல்லி வற்றலுடைய பொடியை அதிலே சேர்த்தோம். சிறிது மஞ்சள் பொடியை சேர்த்தோம். மஞ்சள் என்கின்ற பொழுது நாம் சமையலுக்கு உபயோகப்படுகின்ற விரலி மஞ்சள், அதையே நாம் இங்கே உபயோகப்படுத்தலாம். அந்த மஞ்சள் பொடியோடு சிறிது பாலையும் அதிலே சேர்த்து நன்றாக அதை ஒன்றோடு ஒன்று உறவாகும்படி கலக்கி சிறு தீயாக வைத்து அந்த எண்ணெயை காய்ச்சி வடித்து அதை ஆற வைத்து ஒரு பாட்டிலை வைத்து கொண்டு அதை தலைக்கு அன்றாடம் தடவி வருகின்ற பொழுது, தலைக்கு தடவுவது என்பது இங்கே மேலே ஏதோ முடிக்கு அது தைலமாக தடவுவது மட்டும் இங்கே குறிக்கோள் அல்ல. தலையினுடைய மேல் பகுதியிலே, மண்டை ஓட்டினுடைய மேல் பகுதியிலே, முடியினுடைய வேர் பகுதியிலே அந்த எண்ணெய் நன்றாக படிய வேண்டும். அந்த வகையிலே 10 விரல்களை கொண்டு நன்றாக மசாஜ் செய்து அந்த எண்ணெயை தலைக்கு உள்ளாக இறங்குவது போல அதை நன்றாக தேய்க்க வேண்டும், தட்ட வேண்டும். 10 விரல்களையும் கொண்டு அந்த தலையை தட்டுவதினாலே அந்த முடியிலே இருக்கின்ற வேர்களுக்கு இந்த எண்ணெய் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இரத்த நாளங்கள் அங்கே தூண்டப்படும். அதனுடைய செயல்பாடுகள் அங்கே விறுவிறுப்பாகி கண்களிலே எண்ணெய் இறங்குவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் எண்ணெய் தேய்க்கின்ற ஒரு முறையாகும். அன்பான நேயர்களே, இப்படி இந்த அதிமதுரம், நெல்லி வத்தல், மஞ்சள் பொடி, கீழ்க்காய் நெல்லி, சிறிது பால் சேர்த்து காய்ச்சிய எண்ணெய் ஒரு அருமையான முடி தைலமாக விளங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இதை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியமான வாழ்வுக்கு அழகான ஒரு மனநிலை தேவை. அந்த அழகான மனநிலைக்கு அருமையான அந்த முடி வளர்ச்சி தேவை என்பதை மனதிலே கொண்டு, அன்பான நேயர்களே, தலைமுடி தைலத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்த்தோம். இது போன்ற வேறு ஒரு மருந்தோடு நாம் சந்திப்பதற்கு முன்பு அடுத்த பகுதிக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். அன்பான நேயர்களே, இன்றைய மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே பதிலுக்காக பல கடிதங்கள் வந்திருந்த பொழுதும்
ஒன்று இங்கே தேர்ந்தெடுக்க பெற்றிருக்கிறது. அது ராமலிங்கம் என்கின்ற சகோதரர் திருநள்ளாறு சுரக்குடி என்று எழுதியிருக்கிறார். திருநள்ளாறு பகுதியிலே சுரக்குடி என்கின்ற இடத்திலே இருந்து தேனூர் என்கின்ற கிராமத்திலிருந்து எழுதியிருக்கிறார். அவர் தனது மனைவிக்காக எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தை. அதனோடு கூட மூக்கிரட்டை கீரை, அதிலே சந்தேகம், இது மூக்கிரட்டை கீரை தானா என்று அடையாளத்துக்காக இந்த இணைப்பை இங்கே சேர்த்து வைத்திருக்கிறார். இது மூக்கிரட்டை கீரை தான் என்று முதலிலே அவருக்கு பதிலிறுத்து கொள்ளுகின்றேன். இதை தாராளமாக உபயோகப்படுத்தலாம். இந்த மூக்கிரட்டை கீரை எங்கு பார்த்தாலும் கிடைக்கக்கூடியது. நீங்கள் இதை இனம் கண்டு கொண்டீர்கள். இதை தாராளமாக உங்கள் மனைவிக்கு பயன்படுத்தலாம். இந்த கடிதத்திலே அவரது துணைவியார் திருமதி தமிழரசி, வயது 64, கடந்த 29 ஆண்டுகளாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு ரெட்டினோபதி என்று சொல்லக்கூடிய நிலை, கண்களிலே அவருக்கு பிரச்சனைகள், போஸ்டீரியர் சர்க்குலேஷன் ஸ்ட்ரோக் என்று எழுதியிருக்கிறார், அடைப்பு, வலது கை கால் கனமாகி பாரமாகி வேலை செய்ய நடக்க கஷ்டமாக உள்ளது, குளிர் காற்று மின்விசிறி காற்று மிகவும் கனமாகி நீட்ட மடக்க சிரமமாக உள்ளது என்று எழுதியிருக்கிறார். வாக்கர் வைத்து தான் நடக்கிறார்கள் என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நீரிழிவு 29 ஆண்டுகளாக அவர் அதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். இந்த நீரிழிவு என்று வருகின்ற பொழுது நாம் முதலிலே அணுகுவது மாற்று மருத்துவத்தை. அங்கே ஊசி மருந்துகள், மாத்திரைகள் தருகிறார்கள். அதிலே எண்ணிக்கை என்பது குறைவாக வருகின்றது என்று நாம் மயங்கி போகின்றோம். சர்க்கரை நோயை அவர்கள் அடக்கி வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் 29 ஆண்டுகளாக அந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்ட பின்னாலும் இவருக்கு அந்த பிரச்சனை குறையவில்லை என்றால் அந்த நோயை அது குறைக்கவில்லை என்றுதான் அங்கே பொருள். நோயை உள்ளுக்குள்ளவே வைத்து கொண்டு நாம் நோய் குறைந்து விட்டது போல ஏமாந்து போகின்றோம். அந்த வகையிலே இது நம்மை ஏமாற்றுகின்ற ஒரு மருத்துவம்தான். நாம் இது போன்ற நோயாளிகளுக்கு இந்த நிகழ்ச்சியிலே சொன்னது போல நம் தமிழ் மருத்துவத்திலேயும் சரி, ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் சரி, சர்க்கரை நோய் என்று எப்பொழுது சந்தேகம் வருகின்றதோ, சர்க்கரை நோய் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, சர்க்கரை நோய் என்று சந்தேகம் வந்தாலே சிறு குறிஞ்சான், சர்க்கரை கொல்லி என்று சொல்லுவார்கள். அந்த சிறு குறிஞ்சான் என்பது நாட்டு மருந்து கடைகளிலே எளிமையாக கிடைக்கக்கூடியது. அதனோடு கூட நாவல் கொட்டை சூரணம் அதையும் வாங்கி வைத்துக்கொண்டு அதனோடு கூட மஞ்சள், வெந்தயம், கருஞ்சீரகம், இந்த 5 சிறு குறிஞ்சான், நாவல் கொட்டை, மஞ்சள், வெந்தயம், கருஞ்சீரகம், இந்த 5ஐயும் சம அளவு சேர்த்து பொடித்து அதை மருந்தாக்கி அந்தி சந்தி அவர் சாப்பிட்டு வந்தாரே ஆனால் அந்த சர்க்கரை நோய் என்பது இல்லாமல் போகும். சர்க்கரை நோய் என்பது தொடராமல் போகும். சர்க்கரை நோய் என்பது தீர்க்கக்கூடிய ஒன்றுதான். மாற்று மருத்துவர்கள் சொல்லுவது போல இட் இஸ் இன்க்யூரபிள் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே பெருமையாக சொல்லுவார்கள். அது முற்றிலும் தவறானது. இது தீர்க்கக்கூடிய ஒன்றுதான். ஆரம்பத்திலேயே நாம் அதை கவனித்தோமானால் சீக்கிரத்திலே அதை தீர்த்து கொள்ளலாம். அந்த வகையிலே இதை அறியாமல் அவஸ்தைப்பட்டு வந்திருக்கிறார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரகம் செயலிழந்து விட்டது என்று உறுதி செய்து அதற்காக டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்தை அவருக்கு செய்து வருகிறார்கள். அந்த டயாலிசிஸ் என்பது வாரம் 2 முறை, வாரம் 3 முறை என்று செய்யக்கூடிய ஒரு நிலை. அது உடலுக்கு ஒவ்வாத ஒரு சிகிச்சை, உடலை பாதிக்கக்கூடிய சிகிச்சை, உடலுக்கு நோய் செய்கின்ற ஒரு சிகிச்சை என்பதினாலே அதோடு கூட பணம் மிக செலவாகின்ற ஒரு சிகிச்சை என்பதினாலே இவர் இந்த மூக்கிரட்டை இலையை
அவர் அடையாளம் காண்பதற்காக அனுப்பியிருக்கிறார். இது மூக்கிரட்டை தான், இதனுடைய சாறு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இதற்கு நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். புனர்னவா என்று இதற்கு தமிழ் பெயரை சொல்லியிருக்கிறார்கள், வடமொழியிலே பெயரை சொல்லியிருக்கிறார்கள். புனர்ஜென்மம் என்கின்ற ஒரு பொருளை இது தாங்கி இருக்கிறது. அதிலே அரை டம்ளர் அளவு சாறு எடுத்து நன்றாக கொதிக்க வைத்து கொள்ளுங்கள். அதனோடு கூட கடந்த சில நிகழ்ச்சிக்கு முன்பாக இந்த துத்தி இதையும் அடையாளம் வைத்து கொள்ளுங்கள். இந்த காயை நீங்கள் அடையாளம் வைத்து கொண்டீர்களேயானால் இது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த துத்தி செடியினுடைய வேர், மூக்கிரட்டையினுடைய சாறு, இந்த துத்தி செடியினுடைய வேரை 10 கிராம் அளவு எடுத்து நீரிலே இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதனோடு கூட இந்த மூக்கிரட்டை சாறையும் சேர்த்து இரண்டையும் ஒன்றாக்கி கொடுத்து வந்தீர்களேயானால் பிளட் யூரியா என்று சொல்லுவார்கள், இரத்தத்திலே சேர்ந்து இருக்கக்கூடிய உப்பு, இது சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியது. அந்த வகையிலே இந்த மூக்கிரட்டை கீரையும் இந்த கிரியேட்டின் என்று சொல்லக்கூடிய நிலையை மாற்றக்கூடியது. இந்த இரண்டையும் தொடர்ந்து அவர் சாப்பிட்டு வந்தாரேயானால் 2 முறை செய்ய வேண்டிய டயாலிசிஸ் என்பது 1 முறை என்கின்ற நிலைக்கு நிச்சயமாக நாம் குறைத்து கொள்ளலாம். இந்த வகையிலே அவர் ஜாதகத்தையும் எழுதியிருக்கின்றார். அவருடைய ஜாதகப்படி தற்போது சனி 7.5 சனி என்கின்ற நிலை வந்திருக்கிறது. இது 3வது சுற்று சனி, மரணச்சனி என்று சொல்லுவார்கள். மரணத்துக்கு இணையான நோய்களையும் துன்பங்களையும் அது தரக்கூடியது என்பதினாலே சனிதோறும் இவர் கையால் எள் விளக்கு வீட்டிலே ஏற்றி வந்தாரேயானால் இந்த துன்பங்கள் அத்துணையும் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 15/10/2014 வரையிலே தினமும் 4 நெல்லை எடுத்து 4 என்கின்ற எண்ணிக்கையிலே ஒரு தாளிலே மடித்து பூஜை அறையில் வைத்து அவர் இறைவனை வேண்டி தன் உடலோடு வைத்திருந்தாரேயானால் இந்த நோய்களிலே இருந்து நிச்சயம் இறைவன் அவருக்கு விடிவு தருவான் என்பதை சொல்லி, இது போன்ற வேறு ஒரு கடிதத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.